வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, சூரி, மஞ்சு வாரியார் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்த திரைப்படம் விடுதலை பாகம் 2. இளையராஜா இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்திருக்கிறார். படத்தின் முதல் பாகத்தை பொறுத்தவரை போலீசுக்கும் மக்கள் படைக்கும் இடையே நடந்த மோதல், வாத்தியாரின் கைது, அதிகாரிகளின் அதிகார வர்க்கம், மக்களுக்கு எதிராக நடத்தும் வெறியாட்டம் உள்ளிட்டவற்றை திரைக்கதையாக கொடுத்திருந்த வெற்றிமாறன் இந்த படத்தில் மக்கள் படை உருவான கதை, கம்யூனிசியம் பாதையை வாத்தியார் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன, போலீசுக்கும் மக்கள் படைக்கும் இடையேயான போரில் ஜெயித்தது யார் உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்களை அடுக்கடுக்காக தொடுத்திருக்கிறார். விடுதலை பாகம் 2 திரைப்படத்தில் முழுக்க முழுக்க வாத்தியாராகவே விரவி கிடக்கிறார் விஜய் சேதுபதி. கம்யூனிசியம் பாதையில் அவர் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் பாடம். அவரை வைத்து அவர் தேர்ந்தெடுத்த கம்யூனிசிய பாதையில் இயக்குனர் வெற்றிமாறன் திரைக்கதையை அமைத்து பண்ணையார்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்திய வன்முறை, அதற்கு எதிராக அவர்கள் வன்முறையை கையில் எடுத்ததால் நடந்த விபரீதங்கள், உயர் ஜாதி பெண்களை தாழ்த்தப்பட்ட ஆண்கள் காதலிப்பதற்கு எதிராக வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதில், கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் அலட்சியமாக நடத்தும் கொலைகள் சரியானதா, அதிகார வர்க்கத்துக்கு ஜாதியை ஏற்றத்தாழ்வு எவ்வளவு உறுதுணையாக இருக்கிறது உள்ளிட்டவற்றை திரைக்கதையாக வடிவமைத்திருக்கிறார் வெற்றிமாறன். படத்தில் இடம்பெற்ற எல்லா கதாபாத்திரங்களும் அவர்களுக்கான வேலையை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். சேத்தன் கதாபாத்திரம் காமெடிக்கு கேரண்டியாக அமைந்த சூழ்நிலையில் 2ஆம் பாகத்தில் சூரி பெரியதாக தெரியவில்லை. மஞ்சு வாரியாருக்கும் விஜய் சேதுபதிக்குமான காதல் ரசிக்க வைக்கிறது. காட்சிகள் சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக சென்றாலும் கம்யூனிசியம் பாதையில் இடம்பெற்ற அதிகபட்ச வசனங்கள் கொஞ்சம் தொய்வை கொடுத்திருக்கிறது. அந்த தொய்விலிருந்து ரசிகர்களை மீட்டெடுக்கும் விதமாக இளையராஜாவின் தரமான பின்னணி இசை அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் விடுதலை பாகம் 2 இன்னொரு அசுரன் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ஜாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட அநீதிகளை திரைப்படமாக மக்களுக்கு கொடுத்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன்.